நாளைக்கு வந்து 14/8/2024 பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மினிமம் லாட் எடுங்க. அதிகமான லாட் எடுத்து லாஸ் ஆகாதீங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து லேட் நைட் ஆகிடுச்சு. டியூட்டிக்கு போய்ட்டு வந்து இப்போ தான் எல்லாமே டேட்டாஸ் எடுத்து உங்களுக்காக நான் வந்து இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் மிட் நைட் ஆகிடுச்சு, 12:30. ஸோ நான் உங்கள் ராமன், குவைத்திலேருந்து உங்களுக்காக தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நாளைய நம்ம பிஇபி லெவல்ஸு, நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப், கேப் டவுன், ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் என்னென்ன சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பிஇபி லெவல் சார்ட்டுக்கு போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னோடய முழு வீடியோவில் நான் முக்கியமான என்னென்ன லெவல் சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து 49,800. ஸோ இந்த ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லெவல்ஸ் வந்து 50,000 வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே 50,056 அது சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா 50,258 டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 50,500, 50,660 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே. சப்போஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாகவே ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு கீழே போகிறான் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 49,728, அதுக்கும் கீழே 49,598, அதுக்கு கீழே 49,561, 49,500, அதுக்கும் கீழே 500. இது வந்து சைக்காலஜிக்கல் நம்பர்ஸ். இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னா திரும்பவும் 49,000 வரைக்கும் போகிறதுக்கு பெரிய ஃபாலாக வாய்ப்பு இருக்குது. இதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து அது கொஞ்சம் வந்து கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனை வந்து இப்போ ரஷ்யாவுக்குள்ளே போய் உக்ரைன் தாக்குனதுனால அவங்க ரிப்ளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்புறம் அந்த கல்ஃப் ஜோன்லேயே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம செபிலையும் நிறைய அதோட பெரிய தலைவர்கள்லாம் நிறைய ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆனதுனால ஸோ அதோட இம்பேக்ட் வந்து இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வேறு இருக்குது. கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 49,800 க்ளோஸ் ஆகிருக்கான். அதுலேருந்து மேலே போனால் அப்படின்னா 50,000 சைக்காலஜிக்கல் நம்பர். அதை வந்து சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா 50,165, 50,500, 50,673, 51,000 அதிகபட்ச டார்கெட். ஸோ அது கீழே சப்போர்ட் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 49,930. சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து 50,000 கீழே ரீடெஸ்ட் பண்ணி கீழே போகிறான் அப்படின்னா இந்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து 49,930, 49,895, 49,762, 49,690, 49,645, 49,525, 49,500, 49,000 எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இவ்வளோ தூரம் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் கீழேயும் போகும் நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போச்சு அப்படின்னா. ஸோ அது இல்லாமல் சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டான் 49,800லேருந்து 49,500க்கு கீழேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா அந்த 500ன்ற சைக்காலஜிக்கல் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து 49,405, 49,379, 49,226, 49,000, 48,952, 48,500 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து 49,500க்கு மேலே வரான் அப்படின்னா 49,774, 50,053, 50,500, 50,613 இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிஇபி லெவல். ஸோ 50,300. ஸோ இதுக்கான கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பிஇபி லெவல் பார்த்திங்கன்னா 284. ஸோ 303 டார்கெட்டு, 318 டார்கெட்டு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 452, 455, 527, 574.
அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து முக்கியமானது. 50 300, 50 200, 50 100, 50,000, 50 200, அது பார்த்தீங்கன்னா 50 100, 50,000, 49,900, 49,800. ஸோ அடுத்து 50 200க்கான பிஇபி லெவல் பார்த்தீங்கன்னா 267. ஸோ இந்த 267 பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்க பயமாக இருக்கவங்க, புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், 200 அதை விட அதுலேருந்து மேலே 275. ஸோ அதை பிரேக் பண்ணி போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த 10 பாயிண்ட், அதாவது 275லேருந்து கீழே வந்து 267. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எஸ்எல்லாம் வச்சுட்டு இங்கே ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டார்கெட்லாம் அடிக்கும்போது ஒவ்வொரு டார்கெட்டாக மேலே போகும்போது நீங்கள் ட்ரையல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ 275ல் என்ட்ரி எடுத்தவங்க 267 ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் புதுசாக வந்து ஒரு லாட் எடுத்து பழகி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட டார்கெட் வந்து 337, 447, 498, 522, 536. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 100, இதுக்கான பிஇபி லெவல் வந்து 254, அதுக்கு மேலே 257. அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது 362, 376, 425, அதுக்கும் மேலே 592, 596. ஸோ இது வந்து கால் அண்ட் புட் ரெண்டுக்குமான பிஇபி லெவல்ஸ் 50 100க்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 50,000. 50,000த்துக்கு வந்து பிஇபி லெவல் வந்து 238, 257. அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது 310, 355, 388. அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரீமாக மேலே போனோம் அப்படின்னா 671. அடுத்தது 49,900. ஸோ இதுக்கான என்ட்ரி லெவல் பார்த்திங்கன்னா 230. அதை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா 266, 293, 422. அதுக்கும் மேலே போகும்போது 756 ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் லெவல். அதுக்கப்புறம் 49,800. ஸோ இதுக்கான பிஇபி லெவல் பார்த்திங்கன்னா 229. ஸோ இந்த 229 பிரேக் பண்ணி மேலே போயிட்டா அப்படின்னா 239, 256, 287, 456, 839, 860. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து 49,800க்கான டார்கெட். ஸோ இது வந்து புட் சைடுக்கும் சேம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே ஈவனாக மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஒரே பிஇபி பாயிண்ட் தான். மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறான்றத இந்த பிஇபி லெவல் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து கணிக்க முடியும். ஸோ சேம் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 49,800ல் நம்ம போட்டிருக்க பிஇபி லெவலுக்கு மேலே தான் இருக்கான் கால் சைடில். புட் சைட்லேயும் வந்து அதை பிரேக் பண்ணல பாருங்கள். 229க்கு மேலே தான் அவனும் இருக்கான். ஸோ அதனால் வந்து 800ன்ற ப்ரைஸ் வந்து வீக் ஆகணும். கால் சைடில் இவன் பிரேக் ஆகி கீழே விழுகணும். விழுகாமல் 229 மேலேயே சஸ்டைன் ஆகி 287க்கு மேலே போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிக்குதுன்னு அர்த்தம். இவன் இங்கே மேலே ஏறும்போது 287 டச் பண்ணும்போது இவன் 229 கீழே போயிருக்கணும். அப்படி போயிட்டா நாளைக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும். ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிஇபி லெவல் வந்து எங்கே பிரேக் ஆகிறான்னு பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல பிஇபி கட் பண்ணுறான்னு பாருங்கள். இல்லை கேப் அப் ஆகிறானா, ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கேப் அப் ஆகிறானோ அதோட ப்ரீமியத்தை எடுத்து ப்ரீமியம் சார்ட் எடுத்து அவன் எந்த இடத்துல பிஇபியை வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேப் டவுன் ஆகுறான்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ தூரத்தில் கேப் டவுன் ஆகிறான், ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுதான் வந்து நாளைக்கான பிஇபி லெவல்ஸு. ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, வியூஸ் வருது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. திரும்பவும் ஒரு சின்ன உதவியாக கேட்குறேன். தொடர்ந்து ஃப்ரீ வீடியோ வரணும் அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து டெய்லி ஃப்ரீ வீடியோஸ் போடுறேன். காலையில் மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.